திருப்புகழ் 316. செறிதரும் செப்பத்து உற்பலவிற்பும் பிரிதும் அங்கு அத்தைக்கு உற்ற இருப்பும் சிகரி துண்டிக்க கற்ற தனி செஞ்சுடர்வேலும் திரள்புயம் கொத்துப்பட்ட அனைத்தும் தெளிய நெஞ்ச துப்பு உற்று மயக்கம் திகழ் பிரபஞ்சத்தை புற்புதம் ஒக்கும்படி நாடும் அறிவு அறிந்து அத்தற்கு அற்றது செப்பும் கடவுளன் பத்தர்க்கு அச்ச மறுத்து அன்பு அருள்பவன் பொற்பு கட்சியுள் நிற்கும் பெருமான் என்று அவிழும் அன்பு உற்று கற்று மனத்தின் செயல் ஒழிந்து எட்டப்பட்ட அதனை சென்று அடை தரும் பக்குவத்தை தமிழர்க்கு என்று அருள்வாயே. குறியவன் செப்பப்பட்ட எவர்க்கும் பெரியவன் கற்பிக்கப்படும் சுக்கிரன் குலை குலைந்து உட்க சத்தியமிழற்றும் சிறுபாலன் குதலையின் சொற்கு தர்க்கம் உரைக்கும் கனகன் அங்கத்தில் குத்தி நினச் செங்குடர் பிடுங்கி திக்கு உற்ற முகச் சிங்க முராரி பொறிவிடும் துத்தி கட்செவியிற்கண் துயில் கொளும் சக்கர கைகிரி சுத்தம் புயல் எனும் பொற்பு பெற்ற நிறத்தன் ஜெகதாதை புனித சங்கத்து கைத்தல நிறுத்தன் பழைய சந்தத்தை பெற்ற மடப்பெண் புகழு கொண்டற்கு சித்தி அளிக்கும் பெருமாளே. புனித சங்கத்து கைத்தல நிறுத்தன் பழைய சந்தத்தை பெற்ற மடப்பெண் புகழு கொண்டற்கு சித்தி அளிக்கும் பெருமாளே. சிறிய வடிவம் எடுத்த திருமால் சொல்லப்படும் எவரையும் விட பெரியவன் கற்பிக்க வந்த சுக்ராச்சாரி உள்ளம் நடுக்கம் கொண்டு அஞ்ச உண்மையை நிலைநிறுத்தி மேலாகச் சொன்ன சிறு குழந்தை பிரஹ்லாதனின் மடலை மொழிக்கு எதிர்த்து வாதிட்ட இரணியனின் உடலை குத்தி ஊன் நிறைந்த செவ்விய குடலை பிடுங்கி திசைகளை எட்டிய மிகவும் பரந்த முகத்தை உடைய நரசிங்கமான முராரியாம் திருமால் ஒளிரும் படப்பொறிகளை உடைய ஆதிசேடன் மீது அரி துயில் கொள்கின்ற மலை போன்றவன் சக்கரத்தை கொண்ட கையை உடைய மலை போன்றவன் தூய்மையான மேகம் என கூறத்தக்க அழகுடைய கரிய நிறம் உடையவன் உலகத்துக்கு தந்தை புனிதமான பாஞ்சசன்யம் என்ற சங்கை கையிலே கொண்ட கூத்தன் பழைய வடிவை கொண்ட மடப்பெண் புகழ்ந்து கூறப்படும் மேகமாகிய திருமாலுக்கு வீடு பேற்றை அளித்த பெருமாளே. செறிந்து நெருங்கிய செம்மை வாய்ந்த செங்கழு நீர் மலையான திருத்தணிகையும் பின்னும் அத்திருத்தணிகை போன்ற பிற தலங்களும் கிரௌஞ்சமலை துண்டாக செய்யத்தக்க ஒப்பில்லாத செவ்விய ஒளி உடைய வேலும் திரண்ட தோள்கள் கொத்தாக உள்ள 12 தெளிவான மனத்தில் எண்ணி அறிவு அடைந்து மயக்கமே நிறைந்து விளங்கும் இவ்வுலகம் நீர்க்குமிழின் நிலையை போன்றது என்னும் தன்மையை ஆராய்ந்து உணரும் அறிவினை அடைந்து தந்தையான சிவபெருமானுக்கு தத்துவம் கடந்து நிற்கும் பொருளை உபதேசித்த இறைவன் என்றும் பக்தரின் அச்சத்தை நீக்கி அன்பினை அருள்பவன் என்றும் அழகிய காஞ்சியில் வீற்றிருக்கும் பெருமான் என்றும் சொல்லி உள்ளம் நெகிழும் அன்பை பூண்டு திருவருளையே கற்று மனம் ஒடுக்கம் அடைந்து அந்த நிலையில் கிடைப்பதான பரம்பொருளை போய் அடையும் பக்குவத்தை எனக்கு எப்போது அருள் செய்வாய்.
அருள் செய்ய வேண்டும் என்றவாறு.